என்னடா கூண்டெல்லாம் சுத்தமாக இருக்கணும் பண்ணி காலைல வச்சு சுத்தம் பண்ணி இப்போ தான் நீட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த புது கூண்டு மட்டும் நம்ம சுத்தம் பண்ணலை. சரியா, பழைய கூண்டாக சுத்தம் பண்ணி இப்போ ஓரளவு இருந்ததுக்கு முன்னாடி தான் இப்போ பரவாயில்ல தானே எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் குட் ஆர் பேட் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். காலைல கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னே கழுவி சுத்தம் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அழகாக சுத்தம் பண்ணி. ஸோ இது வந்து இதோட பட்டம். ஸோ அது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். நம்ம புது பேர் வந்து முட்டை வச்சு எக்கு வச்சிருச்சு. சரிங்களா, புது பேர் வந்து எக்கு வச்சிருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம இங்கே வச்சுருவோம். புது பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புது பேர் எக்கு வச்சிருச்சு. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நான் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் பார்ப்போம். ஸோ இதான் நம்ம சுத்தம் பண்ண இடம். பாருங்கள், இதில் வந்து நம்ம 2 முட்டை வச்சு அழகாக எவ்வளோ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ப்ளேஸ் நான் 2-3 டெட்டால் பாட்டில் வச்சு கழுவி சுத்தம் பண்ணுறது. வரிசையாக உட்காந்துருக்கேன், எல்லா பேரும் வரிசையாக உட்காந்துருக்கேன். காலைல ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா கூண்டு சுத்தம் பண்ண பூராலாம் மரத்துக்கு அங்கிட்டு கரண்ட் கம்பி மரம் வந்து தாங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நல்லா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஏன்னா அந்த சொன்ன நம்ப மாட்டேங்க. போன தீபாவளிக்கு வந்து சுத்தம் பண்ணது, அதுக்கு ஒரு சுத்தம் பண்ணது. இங்கே வச்ச உடனே ஒருத்தர் முட்டை வச்சுட்டு அப்படிங்கிறங்க இன்றைக்கி தான் இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் இப்போ விட்டு வச்சு கூண்டு சுத்தம் பண்ணி வச்சனே முட்டை இட்டுருச்சு பாருங்கள். இது ஒரு முட்டை இது என்ன, நான் பாக்ஸ் வைக்கல, பாக்ஸ் இல்லை. ஸோ பாக்ஸ் வச்சோம்னா நம்ம வைக்கணும். ஒரு பாக்ஸ் இருக்குது, எடுத்து வைப்போம். நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ நான் எப்போதுமே மணல் குட்டி தான் வைப்பேன் பாக்ஸில். அதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம என்ன மணல் குட்டிச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க, குச்சி பறிக்கணும். ஸோ இந்த பேருக்கு நான் பாக்ஸ் செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஓவராலாக நிறையா புறாக்கள் வந்து கூண்டு சுத்தம் பண்ணி வரல. 2 முட்டை இருக்குது. ஏற்கனவே 8 பழைய முட்டை. ஸோ இது புது முட்டை. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அந்த கூண்டு ஆடுது பாருங்கள், தெரியுதா? கூண்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. கூண்டு நல்லா ஆடுது. இது பார்த்தலான்னு நினைக்கிறேன். கூண்டு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. அதான் இப்படி ரொம்ப லூஸாக இருக்கும் ஆடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணதாக பாருங்கள். மண் எடுத்து கொச்சி வச்சு நம்ம சாட்டின் புறா எப்படி பண்ணுறான்னு பாருங்கன்னா, மண் கொட்டி வச்சுல கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி அனுப்பப்படி இந்த 1 வாரத்துக்குள்ளே அதை முட்டை வச்சுருன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பேர் தான் அது, இதோட ஜோடி தான். அதான் வந்து எட்டி பார்த்துட்ருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாக்கி எல்லா பேரும் வந்து இந்த இதுன்னு இருக்காங்க. சரியா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு சிக்கு வச்சுருக்காது, இது உங்களுக்கே தெரியும், போர் அடிச்சிருக்கும். இந்த சிக்கு எரடுக்கிறது அப்படியே தான் இருக்குது. பல வருஷமாக அப்படி தான் இருக்குது அந்த சிக்கு. எரடுக்கிற மாதிரி. இந்த கூண்டு சுத்தம் பண்ணலாங்க. இந்த கூண்டு வித்தியாசத்தை பாருங்களேன், தெரியுதா? இந்த கூண்டு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது சுத்தம் பண்ணலை. சுத்தம் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. ஸோ இதோட சுத்தம் பண்ணுற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரியா, சுத்தம் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். சிக்கு நல்ல கலரில் வந்திருக்கு. பட் அதோட பேரண்ட் கொஞ்சம் சரியில்லை. பட் சிக்கு வந்து சூப்பராக அருமையான கலரில் வந்திருக்கு. சரியா, நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ சாதா புறா ரேட்லாம் உங்களுக்கு நல்ல மார்க்கெட் ரேட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெட் ஷாப்லாம் ஜோடி 400 500. நம்ம வீட்டில் மட்டும் கேட்குறவங்க மட்டும் 200 கொடுங்க, 150 கொடுங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். 200 புறா இருக்கா முதல்ல? ஜோடி 200 எங்கள் வாய்ப்பே இல்லை. இப்போலாம் புறா ரேட்லாம் ஏறி போச்சு. சாதா பேரை 350 400 500 விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த நேரமில் போய் 200 புறா கொடுங்க, 200 ஜோடி கொடுங்கன்னு கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? இதெல்லாம் முதினா கிராஸு, இதெல்லாம் விற்க மாட்டேன். அப்படி விற்கிற மாதிரி இருந்தால் ரேட்டு கடுமையான ரேட்டு வரணும். முதினாவோட ஒரிஜினல் முதினா அந்த இருக்க அப்பா இது பிள்ளை ஒரிஜினல் முதினோட கிராஸை தான். சரியா, அது சொல்கிறேன், ஒரு பேச்சுக்காண்டி சொல்கிறேன். கேட்குறவங்க வந்து நம்ம சங்கடமாக இருக்குது. குறைச்சி கொடுன்னா எப்படி கொடுக்குறது? இதெல்லாம் பட்டா. சரியா, நம்மளும் கஷ்டப்பட்டு தானே, காசு போட்டு முதல்ல போட்டு தானே, சும்மா வளர்க்குறோம், எல்லாம் முதல்ல போட்டு தானே வளர்க்குறோம். சரியா, அதெல்லாம் உங்களுக்கு ரேட்டு ஏறி போச்சு. எல்லா சாதா பேரை இப்போ 400 450 போயிட்டு இருக்குது. கொண்ட பேரெலாம் சொல்லணும் 700 800 போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது 200 கேட்குறதெல்லாம் ரொம்ப தப்புது. ஆமாம், நேற்று ஒருத்தர் கேட்டார், அதனால் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்து கேட்டு போனாப்புல 200 இருக்கானே, 200 இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். ஸோ சாதா பேர்னா விற்கிறதில்ல. அப்படி விற்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 400 450 குறைஞ்சி கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தீனி போடுற செலவே மாதம் அதுக்கே ஒரு தொகை வந்துடுது. சரியா.